Chapter 2, Exercise 2.3, Question number 1க்கான Solution. Question number 1 என்னன்னா, கீழ்கண்ட அசமன்பாடுகளை இடைவெளி அமைப்பில் எழுதுக. அதாவது represent the following inequalities in the interval notation. interval notationல எழுத சொல்லியிருக்காங்க. இதில் 4 questions இருக்கு. எல்லாமே interval notationல எழுதணும், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கோம். x greater than or equal to -1 and x less than 4. இதான் கொஸ்டின். அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் லெஸ் தேன் 4 ரெண்டுமே குறிக்கணும் ஒரே இதில். இப்போ ரெண்டுலையுமே இன்டர்செக்ட் ஆகிற இடத்த தான் நம்ம எடுத்துக்கணும். அண்டுனா போத்து ரெண்டுமே எலிஜிபிள் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் லைனில் குறிப்போம். ஒரு நம்பர் லைனில் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -1னா -1 விட பெரிய நம்பர், -1 விட பெரிய நம்பர் எல்லாத்தையும் இதில் குறிச்சிக்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு கலரில் குறிச்சிக்குவோம். -1 விட பெரிய எண்கள் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும். அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. -1 to infinity. அடுத்தது எக்ஸ் லெஸ் தேன் 4. 4ங்கிறது இங்கே எடுத்துக்கோம். இப்போ 4ஐ விட சின்ன நம்பர். அப்போது 4ஐ விட ஸ்மாலர் நம்பர்னா இதுதான். 4 கிடையாது, 4ஐ விட ஸ்மாலர் நம்பர். இப்போ அண்டுன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுலேயுமே இருக்கிற பகுதி தான் எடுத்துக்கணும். இப்போ -1 ரெண்டுலேயுமே இருக்கா? இருக்குது. இதுலேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது. அப்போ இதை இன்டர்வல் நோட்டேஷனில் நம்ம எழுதணும்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 தான் ரெண்டுலேயுமே இருக்குது. அதுக்கு குறைவான பகுதியில் பார்த்தோம்னா செகண்ட் இன்டர்வலில் தான் இருக்குது. எக்ஸ் லெஸ் தேன் 4 தான் இருக்குது. அதனால் -1 ரெண்டுலேயுமே இருக்குது. அப்புறம் +4 முன்னாடி வரைக்கும் தான் இதில் இருக்குது. அதில் எல்லாம் தாண்டியும் இருக்குது. அதனால் 4 தான் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியது. அதனால் க்ளோஸ் இன்டர்வல் கிடையாது, 4ஐ விட குறைவானது. அப்போ -1, 4 தான் இதற்கான இன்டர்வல் நோட்டேஷன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மு. அடுத்தது செகண்ட் சம் போகிறோம். செகண்ட் ஒன் என்ன? எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 அண்டு தான் இங்கேயும் மற்றும். அப்போ ரெண்டுமே இருக்கிற பகுதி தான் நம்ம எடுத்துக்கணும். இதையும் நம்ம அதே மாதிரி நம்பர் லைனில் குறிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5. லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ 5 இங்கே இருக்கிறதா எடுத்துக்கோம். அது லெஸ் தேன்னா அதை விட சிறிய எண்கள். இப்போ இந்த சைடு உள்ளதாக எடுத்துக்கும். ஓகே, இங்கே 5ம் உண்டு. ஓகே, அடுத்ததாக எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -3. -3ங்கிறது இதை விட சின்னது. -3 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ -3ஐ விட பெரிய எண்கள். -3ஐ விட பெரிய எண்கள்னால் இந்த சைடு. மொத்தத்தில் இந்த சைடு போயிட்டு இருக்கு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். இது 5 விட ஸ்மாலர்னா -∞ வரைக்கும். இப்போ இதில் -3 அப்படிங்கிறது உண்டு, 5 அப்படிங்கிறதும் உண்டு. இதுவும் அதில் இருக்குது, அதுலேயும் இதில் இருக்குது. அதனால் நமக்கு இன்டர்செக்ஷன் தான் வேணும், அண்டு தான் வேணும், அதாவது மற்றும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ரெண்டுலேயுமே இருக்கிற பகுதி தான் நமக்கு வேணும். அதனால் இதுக்கு இன்டர்வல் நோட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு -3, +5. -3 உண்டு, 5 உண்டு. ஏன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு அந்த ஈக்குவல் டு அந்த நம்பரை எடுத்துக்கலாம். அங்கே வந்து இப்படி இல்லை, 4ஐ விட ஸ்மாலர்னா, அதனால் 4க்கு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டோம். இதுதான் இதுக்கான இன்டர்வல் நோட்டேஷன், இடைவெளி அமைப்பு. அடுத்து தேர்ட் ஒன் என்னன்னா எக்ஸ் லெஸ் தேன் -1 அண்டு எக்ஸ் லெஸ் தேன் 3. இதில் 6 ஏதாவது ஒன்றில் இருந்தாலே போதும். அப்போ யூனியன் பண்ணால் போதும் நம்ம. அப்போது இதுக்கு நம்பர் லைன் எழுதுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் லெஸ் தேன் -1, 6 கொடுத்துட்டாங்க. இங்கே எக்ஸ் லெஸ் தேன் 3, 6னா அல்லது. இப்போ இதுலையோ அல்லையோ ஏதாவது ஒன்றில் இருந்தாலே போதும். ரெண்டுலேயுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் வேண்டியதில்லை, ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இதுக்கான நம்பர் லைன் -∞, +∞. -1ஐ விட சின்னது. இப்போ -1ஐ விட சிறிய எண்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு போவோம். -1ஐ விட சிறிய எண்கள், -1ஐ விட சின்னது. -1 கிடையாது. ஓகே, அப்போ -1 சேர்த்துக்க வேண்டியதில்லை. அடுத்தது 3ஐ விட சிறியது. இப்போ +3 இங்கே இருக்கிறதா வச்சுக்கோம். அப்போ 3 வரைக்கும் போகுது. அப்போது யூனியன் ஆஃப் தீஸ் 2 அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். -∞லேருந்து 3 வரைக்கும் அதில் ரெண்டுமே வந்துடுது. அப்போ எய்தர் திஸ் இன்டர்வல் ஆர் திஸ் இன்டர்வல் அப்படிங்கிறப்ப பிக்கர் செட் இதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அப்போது ஆன்சர் வந்து இன்டர்வல் நோட்டேஷனில் இதான் வரும். அப்போ ஆன்சர் என்ன? எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, +3 ஹியர் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இதுதான் வந்து இந்த ஆர் அப்படிங்கிறதுக்கான மீனிங். இது தேர்ட் பார்ட் ஆஃப் த சம். அடுத்து ஃபோர்த்து பார்ட். இதில் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தான் எடுத்துக்கணும். எப்படின்னா -2x > 0. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸை வந்து சால்வ் பண்ணி எக்ஸ் மட்டும் இருக்க மாதிரி நம்ம கண்டுபிடிச்சா தான் அதுக்கப்புறம் இதர் திஸ் ஆர் திஸ் ரெண்டையுமே உள்ளது, அதாவது யூனியன் ஆஃப் தீஸ் டூ இன்டர்வல்.
அப்படிங்கிறத நமக்கு தேவையானது இடைவெளி அமைப்பில் எழுதணும். இப்போ இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஆர் அல்லது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ -2x ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோ. -2x கிரேட்டர் தேன் 0னா ஃபஸ்ட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ +2x என்ன ஆகிடும்? <0 ஆகிடும். அது முதல்ல செய்யணும். எப்போதும் போல் -2 அங்கே அனுப்பிட்டு x கிரேட்டர் தேன் 0ன்னு எடுத்துக்கூடாது. முக்கியமான விஷயம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் 2x < 0னா அப்போ x < 0/2 that is x < 0 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது ஆர் இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 3x -4 அந்த பக்கம் அனுப்பினோம்னா < 11 + 4. 3x < 11 + 4 15. அப்போ x < 15/3 அப்போ 5. இப்போ x < 5 கிரேட்டர் இன்டர்வல் x < 0வா x < 5வா? x < 5 தான். அப்போ x < 5 தான் ஆன்சர் வரப்போகுது. இருந்தாலும் அதை நம்ம ஒரு இன்டர்வலை குறிச்சிட்டு அப்புறம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் -∞ ஹியர் +∞ x < 0 0 விட சிறிய எண்கள் அப்படின்னா இது வந்துடும். இது ஓப்பன் இன்டர்வல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 0 சேர்க்க வேண்டியதில்லை நம்ம. அடுத்தது 5 விட ஸ்மாலர். அப்போ 5 இங்கே இருக்குதா வச்சுக்கோம். அப்போ 5 இந்த சைடு. அப்போ அது ஏற்கனவே ஒரு -∞, 0 இன்க்ளூட் ஆகிடுது. அதனால் ரெண்டையும் சேர்த்து யூனியன் பண்ணோம்னா இப்போ x belongs to என்ன கிடைக்கும்? -∞, +5 ஓப்பன் ப்ராக்கெட் இதுதான் கிடைக்குது. இப்போ இதுதான் இன்டர்நோட்டேஷன் ஃபார் திஸ் இன்இக்வாலிட்டி. அப்போ 4 சம் பார்த்தோம். 4மே இன்டர்வல் நோட்டேஷன் எழுதியிருக்கோம். ஆறுனா ரெண்டையும் யூனியன் பண்ணிடுறோம். அண்டுனா ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். ரெண்டுலேயுமே இருக்கிறது. அப்போ மற்றும் ரெண்டுமே இருக்கணும். அந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆறுனா ஏதோ ஒன்று பெரியது எதுவோ அதை எடுத்துக்கிறோம். இல்லைன்னா ரெண்டையும் யூனியன் பண்ணுறோம். ஓகே, இதுதான் இந்த சம்மு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.